வெல்கம் டு விவிஸ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். சூடான சாதத்துக்கு சூப்பரான ஒரு நூக்கல் குழம்பு பண்ண போகிறோங்க. இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை, டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நூக்கல் மட்டுமே யூஸ் பண்ணி குழம்பு பண்ணதில்லை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ண வேண்டிய பொருட்கள் மட்டும் பார்த்துக்கலாங்க. 2 நூக்கல் எடுத்திருக்கேன், ஒரு 7 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க, ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி, இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். நூக்கல் நம்ம குக்கரில் வைக்க போகிறதில்ல, அதனால் சின்ன சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாங்க. நூக்கல் பார்த்திங்கன்னா இந்த சைஸ்லேயே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். ஒரு சில நூக்கல் சாப்பிட்றப்ப நாராக வர மாதிரி இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அப்படியே இருந்ததுன்னா குக்கரில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் குக்கர்லேயும் போட்டுட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்லா வெந்துடும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க, ஏன்னா நூக்கல் வேகணும். அடுத்தது 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா பேக்கெட் சாம்பார் பொடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கல் உப்பு போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த நூக்கல் நல்லா வேகணும். இது வெந்துட்டுருக்கட்டுங்க, நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். அரை மூடி தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க. அதில் 6 பல் பூண்டு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கலாங்க. இது 3 மட்டும்தான். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 1/4 மணி நேரம் போல் ஆயிருக்குங்க. நூக்கல் வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்துருச்சு, ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம், அதனால் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். தேங்காய், கசகசா, பூண்டு இது 3 மட்டும் போடுங்க, வேறு எதுவும் தேவையில்லைங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும், அதனால் தண்ணி ஊற்றிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த குழம்பு கொதிக்கட்டும், மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன், அதனால் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்ல வாசம் வருதுங்க. இப்போ இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நம்ம நார்மலாக சாம்பாருக்கு தாளிக்கிற மாதிரி தாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நான் இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றினேன், 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றினேன். கடுகு, வெந்தயம், சீரகம், அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிக்கிறது தான். அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவியாச்சு. இப்போ லைட்டாக கலந்து விட்டுறலாம். ரொம்ப சிம்பிளான குழம்புங்க, ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம விவிஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ.